இயக்குனர் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சு வர பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்துல முதல்ல சூர்யா தான் நடிக்க இருந்தாரு. ஷூட்டிங்கும் சில நாள் போச்சு. ஆனா பாலா சார் மற்றும் சூர்யாக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா சூர்யா வணங்கான் படத்துல இருந்து விலகவே இப்போ அருண் விஜய் நடிச்சு இந்த படம் வெளியாக இருக்கு. சூர்யா வணங்கான் படத்துல இருந்து விலகினது அவங்க ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சூர்யா டைரக்டர் பாலா இயக்கத்துல நந்தா, பிதாமகன் படங்கள் நடிச்சிருக்காரு. மேலும் பாலாக்காக அவன் இவன் படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ்லயும் வந்திருப்பாரு. இப்படி ஒரு நல்ல நட்புல இருந்து வந்த இவங்க ஒரு படத்தால பிரிஞ்சது பலருக்குமே அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களான்னு இருந்த நிலையில சமீபத்துல நடந்த வணங்கான் ஆடியோ லான்ச்ல ரெண்டு பேருமே ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈவென்ட்ல இவங்க ரெண்டு பேரும் மனம் திறந்து பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது சூர்யா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நந்தா படம் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். நான் சேது படம் பார்த்து மிரண்டு போயிருந்தேன். அப்போ அடுத்த படம் உன்னை வச்சுதான் பண்றேன்னு 2000 எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த போன் கால் தான் என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. நந்தா படம் மூலமா தான் காக்க காக்க படம் வாய்ப்பு கிடைச்சது. அது மூலமா தான் கஜினி பட வாய்ப்பு கிடைச்சது. இதை ஏற்படுத்தி கொடுத்த பாலா அண்ணா அப்படின்னு சூர்யா ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. சூர்யாவை தொடர்ந்து பேசின பாலா சாரும், எங்களோட இந்த உறவு அண்ணன் தம்பி மாதிரி. நான் ஷூட்டிங்ல சூர்யா இருந்தா சிகரெட் பிடிக்கவே மாட்டேன். அதை பார்த்தா சூர்யா வருத்தப்படுவான். மத்தவங்க எல்லாம் சிகரெட் பிடிக்காதீங்கன்னு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் வருத்தப்படுவான். அதனால சூர்யா முன்னாடி நான் சிகரெட் பிடிக்கவே மாட்டேன். என்னோட படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிக்க சொல்லி கேட்டேன். அவரும் நடிச்சாரு. அதுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுக்கு சூர்யா, பாலாண்ணா அது உங்களுக்கு தான் அசிங்கம், நான் ஃப்ரீயா தான் நடிச்சு கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி தான் எங்களோட உறவு இருக்கும்னு பாலா சார் சொல்லியிருக்காரு. பாலா சாரை தொடர்ந்து பேசின சூர்யா, நந்தா படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்துச்சு. எனக்கு சிகரெட் பிடிக்கவே தெரியாது. அதை சொல்ல அவமானமா இருந்துச்சு. எனக்கு சுத்தமா அந்த சீன்ல நடிக்கவே வரல. கிட்டத்தட்ட 300 தீக்குச்சி கொளுத்தி இருப்பேன். அப்போ நான் சிகரெட் பிடிக்க கத்துக்கிட்டது தான் இப்ப ரோலக்ஸ் வரைக்கும் அது யூஸ் ஆகுதுன்னு பேசியிருந்தாரு. ரெண்டு பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா கை கோத்து நடந்து போனது பலரையுமே இன்பதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். சூர்யா நடிக்க இருந்த படம் ஏதோ ஒரு வகையில அந்த படத்துல இருந்து அவர் விலகவே அதே படத்தோட ஈவென்ட்ல எதை பத்தியும் யோசிக்காம சூர்யா கலந்துகிட்டது பலராலையும் பாராட்டப்பட்டு வருது. கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா 45 படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு த்ரிஷா சூர்யாக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசியா 6 படத்துல நடிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஜோடியா சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.